உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான இந்த ஹிஸ்டமின் சுரக்கிறதுனால ஒரு சில நேரத்துகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக நீடித்த காலமாக இருக்கிறதுனால ஒரு சில அலர்ஜன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நேரங்களில் வந்து வலி இருக்கலாம், இல்லை ஒரு சில நேரங்களில் வந்து அந்த இடத்துல சிவப்பு இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனில் இருக்குது, இதில் ஏதாச்சும் ஒரு இதில் இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஆர்கனோட செயல்பாடு திறன் வந்து குறையலாம். நீடித்த காலமாக வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு சுகருக்கு டேப்லெட் எடுக்கிறது, பிபிக்கு டேப்லெட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளுடைய உடம்புல வந்து சின்ன சின்ன அலர்ச்சிகள் ஏற்பட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய நோய்களுக்கு வழிவகுக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன்னா என்ன, அதே மாதிரி அது வந்து நோய் வரத்துக்கு எப்படி வந்து மறைமுகமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதற்கு நம்மளுடைய மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஃப்ளமேஷன்னா என்ன, உடல் அலர்ச்சினா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உடல் அலர்ச்சி அதாவது வந்துட்டு இன்ஃப்ளமேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து இயற்கைக்கு எதிராக, அதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ, ஒரு வைரல் தொற்றோ, ஒரு பாக்டீரியா தொற்றோ, இல்லது ஒரு தீக்காயமோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம உடம்பை தாக்கும் போது நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இயற்கையாகவே வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது கூட வந்து போராடும். இந்த மாதிரி நடக்கிற வந்து ஆக்ஷனை தான் வந்து நம்ம வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. அதாவது அக்யூட் அண்ட் கிரானிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக இருக்குது. இந்த கிரானிக் ஃபேஸில் என்ன நடக்கும், அக்யூட் ஃபேஸில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில நாட்களோ அல்லது ஒரு சில வாரங்களோ நடக்கக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, அது வந்து தானாவே சரியாயிடும். அடுத்து கிரானிக் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன். இதனால என்ன ஆகும் நம்ம பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள், அதாவது பிளட் வெசல்ஸ், இதெல்லாம் விரிவடையும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய சர்க்கரையோட அளவு, அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இது வந்து அதிகமாகலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஆர்கனிலையுமே வந்துட்டு இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ரொம்ப காலமாக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு வந்து வழிவகுக்கும். இயற்கையாகவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்குது அப்படின்னா வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு சிவப்பு தன்மையோ இல்லை வீக்கமோ இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு வலியோ இருக்கும். அந்த டைமிங்கில் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமின், புரோஸ்டாகிராண்டின், சைட்டோகைன்ஸ் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை வந்து சுரக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான இந்த ஹிஸ்டமின் சுரக்கிறதுனால ஒரு சில நேரத்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக நீடித்த காலமாக இருக்கிறதுனால ஒரு சில அலர்ஜன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நேரங்களில் வந்து வலி இருக்கலாம், இல்லை ஒரு சில நேரங்களில் வந்து அந்த இடத்துல சிவப்பு இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனில் இருக்குது, இதில் ஏதாச்சும் ஒரு இதில் இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஆர்கனோட செயல்பாடு திறன் வந்து குறையலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நீடித்த காலங்களில் இருக்குது அப்படின்னா லாங் டேர்ம் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து பாடியில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி வந்து இதற்கு வந்து என்ன காரணம் டாக்டர், இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளமேஷன் நம்ம பாடியில் வந்து நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும், இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மது பழக்கமோ இல்லை புகை பழக்கமோ இதெல்லாம் நிறையா இருக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருக்கிறது, அதே மாதிரி அன்கண்ட்ரோல்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து நீடித்த காலமாக வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு சுகருக்கு டேப்லெட் எடுக்கிறது, பிபிக்கு டேப்லெட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளுடைய உடம்புல வந்து சின்ன சின்ன அலர்ச்சிகள் ஏற்பட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய நோய்களுக்கு வழிவகுக்கும். ஏன் ஈவன் வந்துட்டு இந்த நீரிழிவோட காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்குறதோ இல்லைன்னா போனால் ஏன் வந்துட்டு ஒரு கேன்சர் செல்ஸை வந்து டெவலப் ஆகிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன மாதிரி, அதாவது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒழிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றணும். அதே மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி வந்து 20 முதல் 30 நிமிடம் வந்து பிரிஸ்க் வாக்கிங் போகிறது, ஸ்லீப் பேட்டர்ன் வந்துட்டு 7 to 8 ஹவர்ஸ் நல்ல சவுண்ட் ஸ்லீப் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி வந்து ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணுறது, அடுத்து வந்து எளிமையான யோகா பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா சத்தான காய்கறிகள், அதே மாதிரி வந்துட்டு நிறைய வந்து துரித உணவுகளை அவாய்ட் பண்ணுறது, அடுத்து வந்து நல்லா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நல்ல இந்த ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ வந்து இனிப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள், அடுத்து இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்,
ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது, துரித உணவுகளை மெயினாக அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். மெயினாக வந்து நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தையுமே நம்ம வந்து கட்டுக்குள்ளே வைக்கும்போது நமக்கு பாடியில் நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து படிப்படியாக குறையும். ஸோ வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வந்து இயற்கையாகவே எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான். ஆனால் இது நீடித்த காலமாக இருக்கும்போது நமக்கு வந்து மறைமுகமாக நிறைய நோய்களை வந்து உருவாக்கும். ஸோ லாங் டேர்மாக ஒரு ஆர்கனில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது, அதோட ரத்த செல்கள் வந்து பாதிக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நீரிழிவு போன்ற விஷயங்கள், அதாவது மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் போன்ற பிரச்சனைகள் வழிவகுக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு மறைமுக காரணமாகவும் இருக்குது. ஸோ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது நம்மளுடைய உடம்புலேருந்து குறையும். இன்றைக்கி வந்து நம்ம இன்ஃப்ளமேஷன்னா என்ன, அதில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, அதற்கு அறிகுறிகள் என்னென்ன இருக்கும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது வர்றதுக்கு காரணிகள் என்னென்ன இருக்குது, அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்று பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 2ஆம் வாரம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her hand.